சிறுகதையொன்றை பார்க்கலாமா? சுயநலமான மனிதர்கள். அந்த கிராமத்தின் ஒதுக்குப்புறத்தில் ஒரு பெரிய கிணறு இருந்தது. கோடை காலத்தில் மற்ற கிணறுகள் வெற்றி போனாலும் இந்த கிணற்றில் மட்டும் நீர் வெற்றாது. அந்த கிணறு தர்மலிங்கம் தாத்தாவிற்கு சொந்தமானது. ஆனால் அவர் ஒருபோதும் அதை தனியாக பூட்டி வைப்பதில்லை. தண்ணீர் என்பது இயற்கையின் கொடை, அதை தடுக்க யாருக்கும் உரிமையில்லை என்பார் அவர். தர்மலிங்கம் தாத்தா காலமான பிறகு அந்த கிணற்றை சுற்றியிருந்த நிலங்கள் அவருடைய 3 மகன்களுக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டன. மூத்த மகன் மாணிக்கம் கிணற்றை சுற்றி ஒரு பெரிய சுவரை எழுப்பினான். என் நிலத்தில் இருக்கும் கிணற்று நீரை மற்றவர்கள் ஏன் இலவசமாக பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தான் அவன். அவன் மற்ற 2 தம்பிகளையும் கூட உள்ளே விடவில்லை. 2வது மகன் சொக்கலிங்கம் தன் பங்கிற்கு வந்த நிலத்தில் இருந்த வாய்க்காலை அடைத்தான். இந்த வாய்க்கால் வழியாக தண்ணீர் போனால் என் நிலத்தின் மண்ணெரிப்பு ஏற்படும் என்று நினைத்தான். மற்றவர் நிலம் காய்ந்தால் எனக்கு என்ன என்று சுயநலமாக யோசித்தான். 3வது மகன் வேலு கிணற்று நீரை எடுப்பதற்காக ஒரு மின்சார மோட்டாரை பொருத்தினான். தன் நிலத்திற்கு தேவைக்கு அதிகமாக நீரை இறைத்து கிணற்றின் நீர்மட்டத்தை குறைக்கத் தொடங்கினான். அண்ணன்கள் இருவருக்கும் நீர் கிடைக்கக்கூடாது என்பதே அவன் மறைமுகத் திட்டமாக இருந்தது. அந்த வருடம் கடும் வறட்சி நிலவியது. மாணிக்கம் கட்டிய சுவருக்குள் இருந்த கிணறு மெல்ல மெல்ல வெற்றத் தொடங்கியது. வேலு அளவுக்கு அதிகமாக மோட்டார் போட்டு நீரை இறைத்ததால் கிணற்றின் அடிமட்டம் தெரிந்தது. ஒரு நாள் நள்ளிரவில் பலத்த மழை பெய்தது. ஊரே மகிழ்ந்தது. ஆனால் சொக்கலிங்கம் கட்டிய அணைப்பால் மழைநீர் வெளியேற வழியில்லாமல் அவருடைய நிலத்திலேயே தேங்கி பயிர்கள் அனைத்தும் அழுகிப் போயின. மாணிக்கத்தின் சுவர் மழைநீருள்ளே வராதபடி தடுத்ததால் அவனுடைய கிணற்றில் ஒரு சொட்டு நீர் கூட ஏறவில்லை. வேலுவின் மோட்டார் அதிக சேற்றில் சிக்கி பழுதடைந்தது. 3 சகோதரர்களும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டு தெருவில் நின்றனர். அப்போது அந்த ஊர் பெரியவர் ஒருவர் அங்கே வந்தார். உங்கள் தந்தை இருக்கும் போது இந்த கிணறு ஊருக்கே தாகம் தீர்த்தது. அப்போது வெற்றாத கிணறு இன்று உங்கள் மூவருக்கும் மட்டும் சொந்தமான போது ஏன் வெற்றி போனது என்று யோசித்தீர்களா? நீங்கள் தண்ணீரை சேமிக்க நினைக்கவில்லை, உங்கள் சுயநலத்தை தான் சேமிக்க நினைத்தீர்கள். பெரியவரின் வார்த்தைகள் அவர்களை சுட்டன. மற்றவருக்கு பயன் கிடைக்கக்கூடாது என்று அவர்கள் செய்த ஒவ்வொரு செயலும் இறுதியில் அவர்களுக்கே நஷ்டத்தை ஏற்படுத்தியது. கதையின் நீதி: சுயநலம் என்பது ஒரு இருண்ட அறை. அதில் விளக்கு ஏற்றி வைத்தாலும் அது வெளி உலகிற்கு பயன் தராது. இறுதியில் அந்த அறையில் இருப்பவரையே அது மூச்சு திணறச் செய்யும்.